ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் குருமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இதை பாருங்கள். எண்ணெய், கடுகு, பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம், பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கி தனியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பிரியாணி ஸ்பைசஸ் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி. பே லீஃபும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும் எல்லாத்தையுமே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி சுருண்டு வர ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வேணுன்னா கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச விழுது அதிலே கொட்டி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுருங்க. இப்போ சைட் பை சைடு நீங்கள் பன்னீராக இருந்துச்சுன்னா டைரெக்டாக பொரிக்க தேவையில்லை. அது என்னோடய பர்சனல் சாய்ஸு. பொரிச்சு போட்டால் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து டோஃபு, அதனால இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இது ஆப்ஷனல் தான். குழம்பு ரொம்ப தடுப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பன்னீரை போட்டு இறக்கிடுங்க. இனிமேல் யாரும் சமைக்க தெரியலன்னு சொல்ல மாட்டீங்க.